மாட்டுக்கு 30 என, அதாவது மாடுகள் இருந்தால் ஒரு மாடு ஜக்காத் அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் ஒட்டகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 என்று சொல்கிறது விளங்கிட்டா. இந்த மாதிரியான அம்சங்கள் என்னது நம்ம அது பார்த்துக்கிறோம். 25 சரியா. இப்படி இந்த அடிப்படையில் அந்த அந்த ஒட்டகம் மாடு இந்த ஜக்காத்துகளுடைய சப்ஜெக்டை நம்ம இந்த இடத்துல விரிவாக நம்ம பேசலை. அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு ஏற்ப என்ன ஜதஆஹக்கா அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஏற்ப உள்ள அந்த ஒட்டகத்துடைய அறிவுள்ள மக்களுக்கு ஏற்ப ஜக்காத்துகளை சொல்லிக்கிறாங்க. விரிவாக நம்ம பேசிக்கிறோம் ஏற்கனவே. அதனால் அது அந்த தனிப்பட்ட ரீதியாக பாருங்கள். அடுத்ததாக மிக பிரதானமாக நம்ம ஜக்காத்துடைய விஷயத்தில் பேச வேண்டியது தங்கம் வெள்ளி என்ற அந்த ஜக்காத்துடைய அந்த விஷயம். இந்த தங்கம் வெள்ளி அப்படி என்பது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு மிக டீட்டெயில்ஸாக தமிழ் உலகத்தில் இன்னும் பேசப்படலை. தங்கம் வெள்ளி அப்படின்ற ஒரு தலைப்பு ஒரு 10 மணி நேரம் என்ன செய்யலாம். தங்கம் வெள்ளி சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு நாணய முறைமை சம்பந்தமாக அவ்வளோ பேசுகிறதுக்கான விஷயமே நம்ம ஆங்காங்கே நான் பேசியிருக்கிறோம். தங்கம் வெள்ளியுடைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி 2010 2009 பேசிக்கிறோம். தங்கம் வெள்ளியுடைய அந்த அதுதான் நாணய நிர்ணயமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் பேசிக்கிறோம். இந்த அதாவது பண்டமாற்று முறை, அதுபோல் அதாவது தங்கம் வெள்ளி என்ற நாணய முறைமை அதெல்லாம் முடிஞ்சு ஒரு பிற்காலத்தில் இந்த நூற்றாண்டு மாறி அதை பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இது இந்த அதாவது பண நடைமுறை என்பது. அவருடைய வரலாறுக்கு முந்தையதாக இருக்கலாம். அந்த அதாவது பண நடைமுறை என்பது உண்மையை சொல்ல போனால் இந்த பண நடைமுறை அப்படின்னு இந்த பேப்பரை கொடுத்து இது 1000 என்று சொல்லி கவர்மெண்ட்டால் சீல் பண்ணி எங்களுக்கு என்ன செய்கிறாங்க தாராங்க. அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. விளங்கிட்டா. அது ஒன்றுக்குமே பிரயோஜனம் செல்லாது என்று சொன்ன அறிவிச்சோன்னு ஒன்றுக்கும் பிரயோஜனம் பண்ணி எல்லாருக்கும் விளங்கிச்சு தானே. நம்மகிட்ட இருந்ததை ஒருத்தன் செல்லாது என்று சொல்லி அறிவிச்சோன்னே பிரயோஜனம் இல்லாமல் போதில் வெங்காயத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. விளங்கிட்டா. ஒரு வெங்காயத்துக்கு இருந்த பிரயோசனம் கூட அன்றைக்கு இல்லாமல் போச்சு. அன்றைக்கு வெங்காயம் கொஞ்சம் பெருமதி ஆச்சு. வெங்காயத்துக்கு இருந்த பெருமதி கூட அதுக்கு இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் பார்த்துக்கங்க. அப்போ வெங்காயம் வேணுமா அது வேணுமான்னு கேட்டால் நான் வரிசையில் 1000 பேராக நிற்கிறேன் வெங்காயத்தை தான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிற லெவலில் அந்த பணம் ஆயிடுச்சு. அப்படின்னா இதை கொடுத்து ஒருத்த நிலத்தை வாங்குறான். இஸ்லாமிய சட்டம் என்ன, இதை பிரயோசனம் இல்லைன்னு அவன் அறிவித்தா அடுத்த செகண்ட் பிரயோசனம் இல்லாமல் போகிற இடத்த கொடுத்து 1 ஏக்கர் நிலம் வாங்குறான். அதாவது இவன் வந்து அதை வாங்கிக்கிறான், அந்த பணத்தை வாங்கிக்கிறான். ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லைன்னு அடுத்த நாள் அறிவித்தாலும் இல்லாமல் போகிற பணத்தை எடுத்து நிலத்தை விற்கிறான்டா. இது ஏமாற்றா இல்லை? ஏமாற்று. உண்மையிலேயே இது ஏமாற்று. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏமாற்று. விளங்கிட்டா. அங்கீகரிக்கப்பட்ட ஏமாற்றண்டா இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் என்ற ஒரு நிர்பந்த ரீதியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதைத்தான் இந்த கிரிப்டோ கரன்சி என்று பேசுகிறாங்களே. கிரிப்டோ கரன்சி என்று பேசக்கூடிய இந்த அதாவது பிட்காயின், டொச் காயின், எத்தீரியம் என்று பேசக்கூடிய இந்த எல்லா நாணயத்தில் உள்ளவங்களை என்ன கேட்குறாங்கன்னா அதுதானே உங்கள் பேப்பர் நாணயமும். நீங்கள் கிரிப்டோ கரன்சியை கூடாதுன்னு சொன்னால் அதுவும் வெறும் நம்பர்ஸ் என்று சொன்னால் அதுவும் வெறும் கோடிங் என்று சொன்னால் அதே மாதிரி தான் இது வெறும் பேப்பர். அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. உண்மையிலே சில வித்தியாசங்கள் உண்டு, இல்லாமல் இல்லை. சில வித்தியாசங்கள் உண்டு. அரசு அதுக்கு பொறுப்பெடுக்குது. அரசு வந்து இதுக்கு பொறுப்பெடுக்குது. மற்றது அதுக்கெல்லாம் சில நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பெடுக்கலை. இதுக்கு பொறுப்பு அரசு. இதை வந்து இந்த நாணயத்தை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா கவர்மெண்ட்டில் என்ன செய்யலாம் சொல்லலாம், சுருண்டிக்குது மடிச்சிக்குது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் அவன் குற்றவாளி. ஆனால் அதுக்கு அப்படி இல்லை. அரசு பொறுப்பெடுக்கிற அடிப்படையில் ஒரு நம்பகத்தன்மையின் காரணமாக இதை கொண்டு போகிறோம். ஆனால் அடிப்படையை எடுத்துக்கொண்டு சொன்னால் இதுவும் வட்டி பொருளாதாரத்துடைய பின்னணிக்கு வரும், அதுவும் வட்டி பொருளாதார பிறகு என்ன செய்யும். அது வரக்கூடிய கிரிப்டோ கரன்சி சம்பந்தமாக ஒரு 1/2 மணி நேரம் என்ன செஞ்சுக்கிறோம், டீட்டெயில்ஸாக பேசிக்கிறோம். இப்போது அந்த அடிப்படையில் தங்கம் வெள்ளி என்றது ஜக்காத்தில் எங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம் இதுதான். என்ன காரணம்? இந்த பேப்பரை நம்ம கையில் வச்சுக்கிறோம், பெருமதியற்ற பேப்பர்களை கையில் வச்சுக்கிறோம், பெருமதியற்ற கார்டை கையில் வச்சுக்கிறோம். இந்த கார்டுக்கு அதை கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதை தங்கத்தையும் வெள்ளியையும் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம கணக்கு பார்க்க வேண்டியிருக்குது. உண்மையிலே ரியலாக அதைத்தான் நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தில். இதை கையில் வச்சிருந்ததுக்கு அதைத்தான் என்னது நம்ம கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ ஏதாவது சேவிங்கன்னா கூட மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்துருது. அப்போ எங்கே நிற்கிறோம்? அதில் தான் நிற்கிறோம். இது பெருமதினா இதில் தான் நிற்கணும். அதில் நம்ம நிற்கிறோம்னா அதுதான் காரணம். அதுவும் நிலமும் மட்டும் தான் நிற்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த கன்வெர்ட் பண்ணி பார்க்கறதுனால ஜக்காத்துடைய அளவு வருஷத்துக்கு வருஷம் மாற்றம். போன வருடம் நம்ம அதாவது இப்போ இலங்கை நான் இதில் கணக்கில் சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து 1 லட்சம் இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து 1,70,000 ஆகிட்டு 1 பவுன் இலங்கை பணத்தில் விளங்கிட்டா. அப்போ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே 17,000 தாண்டிட்டு போகுது. 17,000 18 லட்சம் என்ன செய்யுது ஜக்காத்துக்கு வருது. அப்போ போன வருஷம் பயானில் நம்ம என்ன செஞ்சிருப்போம், 10 லட்சத்தில் ஜக்காத்து கடமை என்று இன்றைக்குள்ளதை எடுத்து காட்டினார் வைங்கன்னா 10 லட்சம் என்றார் போன வருஷம். இந்த வருஷம் 17,000 என்றார்னா இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இந்த பேப்பர் தான் காரணம் என்று நம்ம முடிவெடுத்துக்கிறோம். தங்கம் வெள்ளி தான் மாறாத நிர்ணயம். தங்கம் வெள்ளி தான் மாறாத நிர்ணயம். அதுவும் வெள்ளி கூட ரொம்ப வீழ்ச்சியில் இந்த காலத்தில் என்ன செய்திருக்கு. ஒரு காலத்தில் வந்து அதாவது அலுமினியம் ஆக உச்சகட்டத்தில் இருந்துச்சு, சில்வர் ஆக உச்சகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் தங்கம் வந்து என்றைக்கும் மாறாமல் இருக்கக்கூடிய தங்கம் தான்.
கோல்டு தான் வந்து என்றைக்கும் மாறாமல் அதாவது பணம் மாறிக்கின்றைக்கு தங்கம் மாறல, புரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே இந்த ஏற்றம் அல்ல, தங்கம் மாறாமல் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது தங்கம் சின்ன சின்ன மாற்றங்களை தவிர. இப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மதீனால புழக்கத்தில் இருந்தது வந்து வெள்ளி தான். நம்ம வரலாறுக்குள்ளே போகிற மாதிரி அது வெள்ளி தான், தங்கம் தான் நம்ம இந்த கணக்கில் நம்ம வைக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனைடா, தங்கத்தை அளவாக வைப்பதா? இப்போ தங்கமும் நாணயம் ரசூலுல்லாஹ் காலத்தில், அதே போல் வெள்ளியும் நாணயம். இப்போ நம்ம இந்த பணத்தில் ஜக்காத்து கடமையாகுமான்றதுக்கு இப்போ நமக்கு தெளிவாகவே விளங்குது. என்ன, தங்கத்தை அளவாக வைக்கலாம், வெள்ளியை அளவாக வைக்கலாம். இதுக்கு ஹதீஸ் தேவையில்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு ஹதீஸ் தேவையே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது நாணயம்? தங்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது நாணயம்? வெள்ளி. அப்போ இது ரெண்டும் தான் நாணயம்ண்டா, ரெண்டில் ஒன்றை கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த காலத்து பணத்தில் அளவை யூஸ் பண்ணணுமே தவிர தங்கத்துக்கு தனியாக ஹதீஸ் வரணும், அளவை சொல்லி ஹதீஸ் வரணும் அது வேறு, தங்கத்துக்கு தனியாக ஹதீஸ் வரணுமெண்டோ என்னது வெள்ளிக்கு தனியாக ஹதீஸ் வரணுமென்று சொல்லியோ எந்த அவசியமும் இல்லை. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்டு. அதே நேரம் ஹதீஸ் ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அறிஞர்கள் ஏகோபித்த உடன்பாடாக இருக்கிறாங்க. தங்கம் ஒரு அளவுகோல் உண்டு. தங்கம் இன்றைய நாணயங்களை நம்ம அளவுக்கிறதுக்கான ஒரு அளவுகோல் உண்டு. வெள்ளி சம்பந்தமாக மிக சஹீஹான ஹதீஸுகள் என்ன செய்யுது வருது. வெள்ளி சம்பந்தமான மிக சஹீஹான ஹதீஸ் வருது. வெள்ளியில் நீங்கள் அளவுகோலை வச்சிங்கன்னா இவ்வளோவில் தான் ஜக்காத்து கடமையாகும் வச்சிங்கன்னா குயிக்காக கடமையாகும். உங்களுக்கு என்ன செய்யும், குயிக்காக கடமையாகும். தங்கத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் லேட்டாக என்ன செய்யும், கடமையாகும். லேட்டாகனா அமௌண்ட்டு பெருசாக வரணும், அப்போ தான் அது கடமையாகும். ஸோ கடமை ஜக்காத்து கொடுக்கறது 2.5 வீதம். ஜக்காத்து கொடுக்கறது 2.5 வீதம். கடமையாகினா வெள்ளியில் நீங்கள் அளவு பார்த்தாலும் 2.5 வீதம் தான் ஜக்காத்து கொடுக்கணும், தங்கத்தில் அளவு பார்த்தாலும் 2.5 வீதம் தான் ஜக்காத்து கொடுக்கணும். அது ஒரு அம்சம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கடமையாகிற இடம் வந்து இது குயிக்காக கடமையாகிடும். அதனால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெள்ளியில் கடமையாகிறது நல்லது, வெள்ளியில் கடமையை நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது. என்ன காரணம்னா, நீங்கள் அவசரமாக என்ன செய்வீங்க, ஜக்காத்தை கொடுப்பீங்க. சில பெரும்பாலான அறிஞர் சொல்கிறாங்க தங்கத்தில் பாருங்கள் நிறைய கொடுப்பீங்க, தங்கத்தில் என்ன செய்வீங்க, நிறைய கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுருக்கமாக அதை எடுப்பிலே சொல்கிறதா இருந்தால் தங்கத்தில் 85 கிராம், தங்கத்தில் 85 கிராம், அதாவது 10.5 பவுன்கள். 85 கிராம்னு சொல்கிறது 10.5 பவுன். ஒரு பவுன் 8 கிராம்னு சொன்னால் 880 சொன்னால் 4 என்னது ஆஃப். அப்போ என்னது 85 கிராம் என்று சொல்கிற அந்த பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கலாம். இந்த 1 கிராம் இருக்குதே 84 வந்துட்டு அந்த 1 கிராம் என்று சொல்கிறது அன்னளவாக அந்த தீனாரை அளக்கிறதுல உள்ள பிரச்சனை. வணங்கிட்டா, அந்த தீனார் இருக்குதே அதை அளக்கிறதுல, அதனால தான் 85 அப்படின்னு சொல்கிறது. சரியா, அன்னளவாக அந்த தீனாரை அளப்பதில் உள்ள அந்த பிரச்சனையில் தான் அது என்ன செய்ய சொல்லப்படுது 10.5 பவுன். 10.5 பவுன் அல்ல, 10.5 பவுன் அப்படின்னு சொன்னால் எத்தனை வரணும், 84 கிராம் வரணும். சரியாக 10.5 பவுன் அல்ல, ஒரு கொஞ்சம் என்ன அப்படி ஒரு கூடுதல் அப்படின்னு என்ன செய்யுங்க, விளங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து அது காரணம் தீனார் அளக்கிறது. ஒரு தீனார்ன்றா நம்ம குற்றவியல் பாடத்தில் பார்த்தோம், ஒரு தீனார் அப்படி என்றது 4.25 4.25 கிராம் அப்படின்னு பார்த்தோம். சரியா, அப்போ ஒரு தீனார்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தீனாரில் ஜக்காத்தை கடமையாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 தீனாரில் ஜக்காத்து கடமைன்றாங்க. அப்போ நீங்கள் இன்டூன்ஸை பெருக்கி பார்த்துக்குங்க. அப்போது இந்த அடிப்படையில் அந்த சின்ன டிஃப்ரெண்ட் வார்த்தை 20 மிஸ்கால், 20 மிஸ்காலில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து கடமை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது நம்ம 85 கிராம். இதனால தான் சில அறிஞர்கள் 85, சில அறிஞர்கள் 87, சில அறிஞர்கள் 93 என்று டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம் சில அறிஞர்களுடைய அளவுகோல் வந்து மிஸ்காலையும் தீனாரை அளக்கிறதுல என்னது, ஒரு இந்த ஃபித்ரா அரிசி கொடுக்குற மாதிரி ஒரு சாவு கொடுக்கணும்னா அது 2 கிலோ 400 கிராமில் இருந்து 3 கிலோ வரைக்கும் என்ன செஞ்சுக்கிறான், முரம்பட்டிக்கிறான். சாவோடில் உள்ள முரம்பாடு, சாவை எப்படி அளக்குறதுன்றது. அப்போ கொடுக்கறதுல நம்ம பேருதலாக அதிகமாக கொடுத்துட்டோம்னா அதில் முடிச்சுது. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம சுருக்கமாக 85 கிராம் இருந்தால் 2.5% ஜக்காத்துக்கு, அதாவது 100 கிராம் இருந்துச்சுன்னு சொன்னால் 2.5 கிராம் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இது தங்கத்தில் உள்ளது. வெள்ளி, ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கு சொன்ன ஜக்காத்து என்னென்னா 595 கிராம், 595 கிராம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கிராமில் அது எப்படி வருது அப்படின்னு சொன்னால் 2.975 வருது. வணங்கிட்டா, அதாவது ஒரு திர்ஹம் 200 திர்ஹத்தில் ஜக்காத்து கடமை நாங்கள் ரசூலுல்லாஹ் 200 திர்ஹத்தில் ஜக்காத்து கடமை. அப்போ ஒரு திர்ஹம் வந்து 2.5975 அப்படி என்று சொன்னால் நீங்கள் பார்த்துக்கோங்க 595 கிராம் இருந்தால் என்னது ஜக்காத்து கடமை ஆகிரும். 5 ஊக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஊக்கியா, ஒரு ஊக்கியானா 40 திர்ஹம் அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம அளவாக வச்சுக்க 85 கிராமில் கடமை தங்கம், 595 கிராமில் கடமை வெள்ளி. இதில் ஏதாவது நீங்கள் முரண்பாடுகளை கண்டிங்கன்னு சொன்னால், எங்கேயா அறிஞர்கள் வந்து ஒரு 700 சொல்கிறாங்க அப்படி இப்படி முரண்பாடு கண்டிங்கன்னு சொன்னால் அது அந்த கணக்கை திர்ஹத்தில் இருந்தும் அதே போல் தீனார் மிஸ்காலில் இருந்தும் கன்வெர்ட் பண்ணுறதுல அதை இன்றைக்கு அளக்கிறதுல உண்மையில் அந்த கருத்து முரண்பாடுகளை சில நியாயங்களும் என்ன உண்டு.
அப்படின்றது ஷேக் பின்பாஸ் அவர்கள் 90% தான் ஜக்காத்து கடமை அப்படின்னு சொன்னதாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம், அல்லாஹு அலம். ஆனால் இதுதான் பெரும்பாலான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அன்னளவான இது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் இப்போ தங்கத்தில் கடமையாகிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு கேரக்டர் இருக்குது. யார் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சொல்கிற கணக்கு வந்து 24க்கு தான், 24க்கு தான் அந்த 85 கிராம் இருந்தால் தூய தங்கம். அதில் எந்த கலப்பம் இல்லை, எந்த கோப்பர் செம்பு இல்லை, அடுத்த வேறு கலப்புகள் எதுவும் இல்லாத தூய தங்கம் பண்ணாலும் தூயம் இல்லை, அது தூய தங்கம் அல்ல தான் சரியா. தூய தங்கம் பண்ணாலும் என்ன 9.99ன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு இருந்தால் தான் அதை என்ன செய்யிருக்கீங்க. ஆனால் அதை தூய தங்கம் பண்ணி அதை தான் என்ன செய்கிற சொல்கிற. இப்போ வெள்ளியிலேயும் சொல்லுவாங்க தானே 925 அப்படி ஒரு கணக்கு ஒன்று என்ன செய்வாங்க, வெள்ளியிலையும் சொல்லுவாங்க. அப்போது அது இந்த தூய வெள்ளி அப்படின்னு சொல்லி எடுத்து நான் எதுவும் செய்யலாது. அதனால் அது கொஞ்சம் குறை. இந்த கலப்பு இருக்குதே, இப்போ இதில் 24 கேரட் அப்படின்னு சொல்லக்கூடியது கலப்பற்ற அந்த தன்மைக்கு நம்ம சொல்கிறது. இதுக்கு தான் அந்த 85 கிராம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்மகிட்ட ஒரு 150 கிராம்னு சொல்லி தங்கத்தை வச்சுக்கிறோம். ஆனால் 21 கேரட் அல்லது 18 இப்படி மாதிரி இருந்துச்சு அப்படி என்று சொன்னால் அதில் தூய தங்கத்தை நம்ம என்ன பெருக்கி அதை எடுத்துடணும். தூய தங்கத்தை பெருக்கி எடுத்து பிரித்து அப்போ அதில் அளவு என்ன செய்யும், வித்தியாசப்படும். அதில் அளவு 120 என்ன செய்யும், ஜக்காத்து கடமையாகும். அப்போ நீங்கள் அதை பார்க்கணும். அந்த ஜக்காத்து வந்து 85 கிராம் தூய தங்கத்தில் அடையணும். நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். தூய தங்கத்தில் அது அடைய வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இது கடமை அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். அதை வந்து ஒவ்வொரு விதமான கணக்கு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ ஞாபகத்தில் உள்ள அமைப்பில் 85 24ஆல் பெருக்கி விட்டு வரக்கூடிய அந்த 21 கேரட்டு அல்லது 18 கேரட்டு அதில் பிரித்து விட்டோம்னா என்ன செஞ்சிடும், அந்த கணக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விளங்கிட்டா அது பாருங்கள். அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா தூய தங்கம் தான் இங்கே சப்ஜெக்ட். 85 கிராம் உங்களுக்கு என்ன எரிக்கணும்னா கலப்பல்ல. அதில் கொஞ்சம் பிரித்து பார்த்தா உங்களுக்கு என்ன 5 கிராம் செம்பிரிக்கி, 5 உதாரணத்துக்கு சரியா 5 கிராம் செம்பிரிக்கின்னா அப்போ 80 கிராம் தான் உங்கள்கிட்ட இப்போ தங்கம் இருக்குது. எனவே கேரட் குறைய உங்கள்கிட்ட இருக்கிற கிராம் நீங்கள் 85 கிராம் 1 பவுனு 2 பவுனு என்ன பவுன் சொல்லிக்கின்றாலும் உங்கள்கிட்ட 85 கிராம் இல்லை. அப்படி தானே 18 நம்ம அதை 18 கேரட் ஒரு ஆள் நகை போட்டிக்கிறாருன்னா அவர் சொல்கிறார் என்கிட்ட 85 கிராம், உங்கள்கிட்ட 85 கிராம் இல்லை, நீங்கள் அது செம்பும் கலந்து தான் என்னது 85 கிராம் வச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு குறையுது 60 70 வந்து உங்களுக்கு ஜக்காத் என்ன கடமை இல்லை. தூய தங்கமானு பாருங்கள், 24 கேரட்டான்னு என்ன செய்யுங்க பாருங்கள் அப்படின்றத நம்ம அதில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதை வச்சு இன்றையுடைய கணக்கில் 85 கிராமுக்கு ஈக்குவலான பணம் என்னன்னு பார்த்து தான் நம்ம என்ன செய்யணும், ஜக்காத்து என்ன செய்ய வேண்டும், நம்ம கொடுக்க வேண்டும். வெள்ளியிலையும் பார்க்கலாம், தங்கத்திலையும் பார்க்கலாம். வெள்ளிக்கு பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னால் 595 கிராம் இன்றைக்கி அவ்வளோ பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன். விளங்கிட்டா அந்த இந்தியோட ரேட்டை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சத்துக்கும் குறைவாக தான், அது ரொம்ப கம்மியாக தான் என்ன செய்யும் வரும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஜக்காத்து கடமையாயிரும். 2.5% என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ரைட். இப்போது அடுத்த ஒரு மிக பிரதானமான கேள்வி அது என்ன அப்படின்னு சொன்னால், அணுகின்ற தங்க நகைகளுக்கு ஜக்காத்து உண்டா, அணுகின்ற தங்க நகைகளுக்கு ஜக்காத்து உண்டா அப்படின்ற என்ன ஒரு முரண்பாடு சஹாபாக்களுடைய காலத்திலேருந்து என்ன செய்யுது, இந்த ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அதுபோல் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அதுபோல் அதாவது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, இன்னும் அதாவது அம்ரா ரதியல்லாஹு அன்ஹா, இப்படி ஒரு சில நபித்தோழர்கள் வந்து ஜக்காத்து என அதாவது கொடுக்கவில்லை, அணுகின்ற நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை அப்படின்ற சில செய்திகள் வருது. அதே நேரம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹுடைய சஹீஹான அறிவிப்பில் அவர் வந்து ஜக்காத்து கட்டாயம் என்ன செய்யணும், தங்க நகைகளுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அறிவிப்பது இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை காயத்துன் ஃபி ஸிஹ்ஹா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வரக்கூடிய இந்த செய்தி மிகவும் சரியான ஒரு சஹியான ஒரு செய்தி அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். ஸோ சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்துச்சு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு வார்த்தையில் வாரதுலையும் சில வார்த்தை பிரயோகங்கள் ஜக்காத்து முழுசாக கொடுக்காமல் இருக்கிற கருத்தை தரக்கூடிய வசனமானு கேள்விகள் வரும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தனக்கு கீழே உள்ள அனாதைகளுடைய தங்க சொத்தில் தங்க நகைகளில் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தார்கள் வருது. எப்படி, தனக்கு கீழே உள்ள அனாதைகளுடைய தங்க நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தார்கள் வருது. இன்னொரு செய்தியில் வந்து அவங்களுடைய தங்கம் மிக குறைவானதாக இருந்தது, வக்கான ஹொலியுஹா யசீரன், மிகவும் குறைவானதாக இருந்தது அப்படின்ற ஒரு சில அறிவிப்பு வருது. இன்னும் சில அறிவிப்பில் வந்து 1000 தீனாராக இருந்தாலும் ஜக்காத்து என்ன கடமை இல்லை, தங்க நகையில் ஜக்காத்து கடமை இல்லை அப்படி என்ன செய்து வருது. இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னா சில வார்த்தை பிரயோகங்களில் சில கேள்விகளும் அங்கே உண்டு. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா சஹாபாக்களுடைய அந்த வார்த்தைகளை இமாம்கள் எப்படி விளங்கினாங்கன்னா அவங்க அணுகின்ற நகைகளுக்கு ஜக்காத் இல்லை என்று சொல்வதாக தான் அவங்க விளங்கிட்டாங்க.
எனவே அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பவர் என்ன செய்யுது இருக்கின்றதுனால நம்ம அந்த குவத்து தலால அதுதான் அப்படின்னு நம்ம நிற்கிறோம். ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கொடுக்க தேவையில்லைன்றான். ஹதீஸ் அடிப்படையில் நம்ம நின்றோம்னு சொன்னால் ரசூலாங்க தங்க நகைகளுக்கு ஜகாத்து கொடுக்கணுன்றான், தங்கத்துக்கு ஜகாத்து கொடுக்கணுன்றான், வெள்ளிக்கு ஜகாத்து கொடுக்கணும்ன்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் தங்கம் நாணயமாக தான் இருக்கணும்னு சொல்லலை. உதாரணமாக எல்லா இஸ்லாமியர்களும் உடன்பட்டிருக்கிறாங்க என்ன தெரியுமா, பயன்படுத்தாத நகை